ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் மொபைல் மூலமாக வீடியோ அப்லோட் செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீடியோ செக்ஷனில் போயிட்டு ஃபோல்டர்ஸ் இருக்கும்ல, அந்த ஃபோல்டர்ஸில் போயிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ பார்த்து வச்சுக்கோங்க. நான் என்னோடய வீடியோஸ் தான் காமிக்கிறேன். இதில் நினச்சி ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறேன். அந்த வீடியோ நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ செக் பண்ணி பார்க்குறேன். இந்த வீடியோ ஓகே, இது ஓகே, நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இதை என்ன பண்ணுங்க, கட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை என்ன பண்ணுங்கள், நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணுறதுக்கு மேலே ஷேர் வரும், ஷேர் அமைக்கிக்கோங்க. ஷேர் அமைக்கினதுக்கு கீழே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் அந்த மாதிரி வரும். நம்ம யூடியூப்பை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நான் 2 விதமாக உங்களுக்கு எப்படி அப்லோட் பண்ணுறது காமிக்க போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு விதம் தான் இது. இப்போ உள்ளே போயிட்டேன். உள்ளே போனதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணாமல் அப்படியே அப்லோட் பண்ணிங்கன்னா யாருக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகாது. அதுவும் இல்லாமல் அது ஒத்துக்கப்படாது. அதுவும் இல்லாமல் நம்ம என்ன டைட்டில் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் போடணும், பப்ளிக்காக இதுன்னு போடணும், லொக்கேஷன் போடணும், இந்த மாதிரி நிறைய இது போடணும். அதுவும் இல்லாமல் இங்கே டியூரேஷன் கட் ஷார்ட் பண்ணுறதுக்கும் இங்கே ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்குங்க. நீங்கள் அப்டேட் பண்ணலாம், அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்து மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்டர் நிறைய பேர் பார்த்துக்க மாட்டேங்க. இது பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கீழே பபிள்ஸ் இந்த மாதிரி நிறையா இது கொடுத்துருக்காங்க. இது கொடுத்ததுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இது போயிட்டு என்னாச்சும் தேவைன்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா விட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், டைட்டில் பண்ணணும். ஃபஸ்ட் நீங்கள் என்னாச்சும் ஒரு டைட்டிலை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைட்டில் அட்ராக்டிவாக இருக்கணும். நீங்கள் யூடியூப் சர்ச் இன்ஜினில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அதில் என்னாச்சும் அட்ராக்டிவான உங்களுக்கு வீடியோ சம்மந்தப்பட்டமான டைட்டில் மட்டுமே போடுங்க. நான் சும்மா உங்களுக்கு டெமோ காமிக்கிறனால சும்மா இன்ட்ரோ ஃபார் யூடியூப் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டுக்கிறேன். ஓகேவா? நீங்கள் சர்ச் இன்ஜினில் போய் சர்ச் பண்ணி ஒரு நல்ல டைட்டிலாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமாக என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். நிறைய பேர் இந்த டிஸ்கிரிப்ஷனை என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பிளாங்காக விட்டுருவாங்க. அதனால நிறைய பேர் இந்த வீடியோஸ் பார்க்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இது அவ்வளோவா ஸ்ப்ரெட் ஆகாது. இது நம்ம வீடியோஸில் என்ன போடுறோமோ அதை அப்படியே போடணும். அப்போ தான் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். நான் திரும்ப ஒரு முறை சொல்லிக்கிறேன். அதாவது இப்போ நான் போட்டேன், சும்மா தான் உங்கள் டெமோக்காக தான் இப்போ போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், வீடியோஸில் என்ன போட்டிருக்கீங்களோ அதை அப்படியே டிஸ்கிரிப்ஷன்லேயே நீங்கள் போடணும். அப்போ தான் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ டிஸ்கிரிப்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ லொக்கேஷன், இங்கே கீழே லொக்கேஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்கா, இந்த லொக்கேஷன் கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும். நீங்கள் உங்களோட ஒரிஜினல் அட்ரஸையும் போடலாம், இல்லாட்டி உங்கள் டூப்ளிகேட் அட்ரஸையும் போடலாம். நான் வில்லிவாக்கம் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? நீங்கள் ஒரிஜினலையும் போடலாம். அதுக்கடுத்து கடைசி நம்ம பண்ண வேண்டியது அப்லோட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கடுத்து இப்போ என்ன பண்ணுதுன்னா அப்லோட் ஆக போகுது. இப்போ அப்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா? இது ஷார்ட் டியூரேஷனால் வேகமாகவே இது அப்லோட் ஆகிரும். டிலீட் பண்ணோம்னா மேலே இருக்க அந்த 3 ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, 3 கார்னரில் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலிட் அப்லோட்னு வரும். எஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா டெலிட் ஆயிரும். பாருங்கள், இப்போ டெலிட் ஆயிடுச்சு. இப்போ டெலிட் ஆனதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க என்னோடய பழையசு தான் இருக்குது. இப்போ புதுசு இல்லை பார்த்தீங்களா? இப்போ நான் பண்ணுறது இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, திருப்பி இப்போ செகண்ட் ஃபார்மேட்டில் காமிக்க போகிறேன். கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நான் ஃபோல்டர்ஸ் வச்சுருக்கேன். ஹோம் ஸ்க்ரீனில் என்னென்னா யூடியூப், அப்புறம் யூடியூப் ஸ்டுடியோ, அதாவது ஒய்டி ஸ்டுடியோன்னு இருக்குது. இதுக்கு யூடியூப் ஸ்டுடியோ ரொம்ப மஸ்ட்டு. தம்ப்நெயில் இது மாதிரி போகிறதுக்கெலாம் ரொம்ப இது. அது இல்லாமல் இப்போ நம்ம தேவையான யூடியூப் தான். யூடியூப் என்ன பண்ணலாம், நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம என்டர் ஆகிக்கலாம். இப்போ லோடிங் ஆகிட்டுருக்கு. யூடியூப் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணிங்க, மறக்காம டவுன்லோட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம யூடியூப்பில் என்டர் ஆகிட்டோம். என்டர் ஆகிட்டு மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஐக்கான் தெரியுமா, இந்த கேமரா மாதிரி போட்டிருக்கோம். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதை ப்ரெஸ் பண்ணதுக்கடுத்து இப்போ என்ன பண்ணோம்னா உள்ளே என்டர் ஆகிட்டோம். இங்கே அதே வீடியோஸ் தான் இருக்குது. வீடியோஸ் மட்டும் தானே வருது. இந்த வீடியோஸை வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் மேலே ரெக்கார்ட் அப்படின்னு கூட இருக்குது. இந்த ரெக்கார்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. கோலை இப்போதைக்கு வராது. ஏன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் யாரெல்லாம் ரீச் பண்ணியிருக்காங்களோ அவங்களால மட்டுமே லைவ் பண்ண முடியும். அதனால நம்மள ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். அதே வீடியோ எடுத்து அதே மாதிரி என்ன பண்ணுவோம், டைட்டில் போடணும். உங்கள் டெமோ காமிக்கிறது தான் திருப்பி சொல்கிறேன். டெமோக்காக தான் நான் சும்மா அதை போட்டிருக்கேன். நீங்கள் அட்ராக்டிவான ஒரு டைட்டில் போட்டுக்கோங்க. நிறையா பேர் சர்ச் பண்ணுற மாதிரி ஒரு டைட்டில் போட்டுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் சும்மா இப்போ டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் எதெல்லாம் போடணுமோ அதெல்லாம் நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து திருப்பி அதே அட்ரஸை நான் போடுறேன். அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன், திருப்பி அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது அப்லோட் ஆக போகுது. திருப்பி பார்த்தீங்களா அதே மாதிரி தான் அப்லோட் ஆகுது. இப்போ கீழே பழசும் இருக்குது, இப்போ மேலே அப்லோட் பண்ணுறது இருக்குது. வேணாம்னா டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுனால தான் இப்போ நான் இந்த மாதிரி அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நீங்கள் வேணாம்னா டெலீட் பண்ணிக்கலாம் உடனே. ஓகே, நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறேன். நாளைக்கு ஒரு புது வீடியோ சந்திக்கிறேன். பாய்.
ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. தேங்க்யூ.